அன்னைக்கு சரியா ஏப்ரல் 4, 2002 கிட்டத்தட்ட 23 வருஷத்துக்கு முன்னாடி நிராஜ்குமார் அப்படின்ற ஒரு சிபிஐ ஆபீசர் பீகார்ல இருக்கிற பாட்னால உள்ள ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல தன்னுடைய அப்பாவுக்கு ஆபரேஷன் நடக்க போறதுனால ரொம்பவே பரபரப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல நடந்துகிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல தான் அவர் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நிலையில துபாய் அத்தாரிட்டி கிட்ட இருந்து ஒரு போன் கால் ஒன்று வருது. அந்த போன் கால்ல துபாய் அத்தாரிட்டிஸ் என்ன சொல்றாங்கன்னா, சார் 2 நாட்களுக்கு முன்னாடி எங்க நாட்டை சேர்ந்த துபாய் ஷேக்கோடைய 19 வயது நிறந்த மோனா அப்படின்ற பெண்ணை ஒரு ஆள் கொலை பண்ணிட்டு இந்தியாவுக்கு தப்பிச்சு வந்துட்டாங்க, அவங்களை எங்களுக்காக கண்டுபிடிச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதை கேட்டதுமே சிபிஐ ஆபீசரான இந்த நிராஜ் தன்னுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற எதை பத்தியுமே கவலைப்படாம நான் கண்டிப்பா பிடிச்சு தரேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த போன் காலை கட் பண்ணி இருந்திருக்காரு. இதுல ஒரு ட்விஸ்ட் என்னன்னா, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தான் இவர் சிபிஐல இருந்து டெல்லி போலீஸ்ல டிஐஜி போஸ்டிங்க்கு வந்திருக்காரு. ஸோ தாங்கிட்ட அதிகாரம் இல்லைன்னாலும் கூட எதனால துபாய் அத்தாரிட்டி கிட்ட நான் கண்டுபிடிச்சு தரேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுக்கணும். அப்படி துபாய் அத்தாரிட்டிக்கு இவர் எப்படி கடமைப்பட்டிருக்காருன்னு தானே யோசிக்கிறீங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி துபாய் அத்தாரிட்டி சிபிஐக்கும் இந்திய நாட்டுக்கும் ஒரு பெரிய உதவியே பண்ணாங்க. அந்த உதவிக்கு கைமாறா ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி நம்ம இதை பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் சிபிஐ ஆபீசரான நிராஜ்குமார் தன்னுடைய சிச்சுவேஷன் எதையுமே பெருசா எடுத்துக்காம துபாய் அத்தாரிட்டிஸுக்கு வாக்குறுதியை கொடுத்திருந்திருக்காரு. சிபிஐ ஆபீசரான இந்த நிராஜ்குமாருக்கு அவ்வளோ சிக்கல் இருந்தும் அவரால் அந்த கில்லரை கண்டுபிடிச்சு துபாய் அத்தாரிட்டிஸ் கிட்ட கொடுக்க முடிஞ்சதா இல்லையா? 2002 இந்திய முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு மர்மமான திகில் நிறைந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கான வீடியோல தெள்ள தெளிவா அலசி ஆராய போறோம். நான் இந்த சம்பவத்தை பத்தி படிக்கும் போதே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சினிமா ஸ்கிரீன் பிளே எழுதுற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இங்க ஒரு சம்பவம் நடக்கும், இங்க ஒரு சம்பவம் நடக்கும். இந்த சம்பவத்துல இருக்கிறவங்களுக்கும் இந்த சம்பவத்துல இருக்கிறவங்களுக்கும் ஒரு துளி கூட சம்பந்தம் இருக்காது. அப்படி இருந்தும் இந்த சம்பவம் நடந்ததுனால தான் இந்த சம்பவத்துல சம்பந்தப்பட்டவங்களை கைது பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான கேஸோட தான் உங்களுக்கு நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாம தொடர்ந்து பாருங்க. நான் உங்கள் பாபு சங்கர் அண்ட் வெல்கம் டு பாபு சங்கர் ஃபைல்ஸ். யூடியூப்ல உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சரியாக வரலனா நம்ம சேனலுக்காக டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் உருவாக்கியிருக்கோம். கிரைம் சீன் ஃபோட்டோஸ் கிடைச்சா கூட அப்டேட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் எந்த வீடியோமே மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அது சரியா 2002 இந்திய இளைஞர்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு இம்பாக்டை கிரியேட் பண்ணி நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுடைய குடும்ப பொருளாதார உயர்த்தின ஒரு நாடுனா அது துபாய்னு கூட சொல்லலாம். துபாய் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நம்முடைய ஆட்களும் உழைச்சிருந்திருக்காங்க. நிறைய பேர் லேபர்ஸா போயிட்டு உழைச்சிருக்காங்க. பிசினஸ் சம்பந்தமான விஷயங்களுக்காகவும் அங்க போயிட்டு நிறைய பேர் உழைச்சி இன்னைக்கு துபாயை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த துபாயோடைய மன்னர் ஆரம்ப காலகட்டத்தில் முக்கியமா 1980களில் துபாய் நாட்டை நம்ம அடுத்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு. வெறும் பெட்ரோலியம் மட்டும் நம்முடைய சோர்ஸா இருக்கக்கூடாது, இன்னும் டூரிசமும் வெளிநாட்டில் இருந்து முதலீடுகள்லாம் நம்ம நாட்டு மேல வரணும் அப்படின்னு நினைச்சு பல ஃபியூச்சர் பிளான்ஸ் எல்லாத்தையுமே போட்டு இன்னைக்கு டூரிசமா இருக்கட்டும், எக்கனாமிக் வைஸா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நாடா இந்த யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வளர்ந்திருக்குன்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட இந்த துபாயில அல் ஹமரியா அப்படின்ற பகுதியை சேர்ந்தவர் தான் ஓமர் ஷேக் அப்படின்ற இந்த ஷேக். இந்த ஷேக் வந்து அந்த ஊர்ல ஒரு பெரிய பிசினஸ்மேன். அது மட்டும் இல்லாம நிறைய அளவுக்கு லேண்ட் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய பணக்காரர். இவருக்கு மொத்தம் 2 மனைவிகள். இந்த முதல் மனைவிக்கு தான் 19 வயது நேர்ந்த மோனா அகமது ஓமர் அல் மினானி அப்படின்ற பெண் வந்து பிறந்திருக்காங்க. இவர் தொடர்ந்து தன்னுடைய 2 மனைவி மற்றும் பிள்ளைகள் கூட சந்தோஷமா தான் அந்த வீட்டில் வாழ்ந்துகிட்டு வராரு. இந்த நேரத்துல தான் சரியா ஏப்ரல் 2, 2002 வாக்குல ஒரு பிசினஸ் வேலை விஷயமா தன்னுடைய மனைவி கூட வெளியில கிளம்பி போயிருந்திருக்காரு. வீட்டில் அவருடைய 19 வயது நேர்ந்த மகள் மட்டும் தனியா இருக்காங்க. இவங்க பக்கத்துல இருக்கிற யூனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு வராங்க. அன்னைக்குன்னா அவங்களுக்கு லீவு அப்படிங்கிறதுனால வீட்டில் அவங்க தனியா டிவி பார்த்துக்கிட்டு தன்னுடைய லீவ் நாட்களை சந்தோஷமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வீட்டில் இருக்கிற வேலையாட்கள் எல்லாருமே பரபரப்பா அந்த பெண்ணுக்கு உண்டான வேலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டு வராங்க. இந்த நேரத்துல தான் தன்னுடைய பிசினஸ் வேலை முடிந்ததுக்கு பிறகு அடுத்த நாள் ஏப்ரல் 3ஆம் தேதி வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்போ வீட்டுக்கு வந்ததுமே என்ன நம்முடைய மகளை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க தேட ஆரம்பிச்சாரு. பட் எங்க தேடியுமே மோனா வந்து கிடைக்காததுனால வீட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த சர்வெண்ட் கிட்ட கேட்கறாங்க,
அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்களுமே நேத்தில இருந்து பார்க்கல சார், எங்கன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போதான் அந்த ஷேக்குக்கு ஏதோ சந்தேகம் எழ ஆரம்பிக்குது. இதனால தொடர்ந்து மறுபடியுமே மோனாவுடைய ரூம், அந்த வீட்டில் இருக்கிற பெட்ரூம், அந்த வீட்டுடைய மொட்டை மாடி அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல தேடி பார்க்கறாரு. பட் எங்க தேடியுமே அவருடைய மகளை கண்டே பிடிக்க முடியல. இதனால அங்க இருக்கிற ஆட்கள் கிட்ட மறுபடியுமே வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறார். அப்போதான் ஒரு கிளீனர் வந்து என்ன சொல்றாருன்னா, சார் நான் கால நேரத்தில் எப்போதும் போல வீட்டை கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் ஸ்டோர் ரூம் கிட்ட ஏதோ ரத்தம் சிந்தி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. என்னன்னு எனக்கு தெரியல, கொஞ்சம் புதுசா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இதை கேட்டதும் ஷாக்கான அந்த ஷேக் வந்து உடனடியாக அந்த ஸ்டோர் ரூம் கிட்ட போய் பார்க்கறாரு. அப்போ ரத்தம் அங்கங்க சொட்டி இருக்கிறத பார்த்ததும் ஏதோ சம்திங் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோர் ரூமை திறந்து உள்ள பார்க்கறாரு. அந்த இடம் கிளீனா இல்லாம நிறைய மண்ணுலாம் கிடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. இதனால சந்தேகம் அடைந்த அந்த நபர் உடனடியாக துபாய் போலீஸுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என்னுடைய மகளை காணும், எங்கன்னு தெரியல, ஆனா ஸ்டோர் ரூமுக்கு வெளியில மட்டும் ரத்தமா இருக்கு, சீக்கிரமா வாங்க அப்படின்னு தகவல் கொடுத்திருக்காரு. அரபு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க போலீஸ் எப்போதுமே அவங்க நாட்டுடைய சிட்டிசன் என்ன சொல்றாங்களோ அதை தான் முழுவதுமாவே நம்புவாங்க. அதே மாதிரி அந்த ஷேக் சொன்னதுமே சம்பவ இடத்துக்கு வந்து அந்த வீட்டையும் அந்த ஸ்டோர் ரூமையும் செக் பண்ணி பார்த்துட்டு போலீஸ் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஏதாவது ரெனோவேஷன் ஒர்க்கு பார்த்தீங்களா, ஏன் இந்த இடத்துல மண்ணா கிடக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி நான் எதுவுமே பண்ணவே இல்லையே, நான் இந்த வீடு கட்டும் போதே எல்லா வேலைகளுமே முடிச்சிட்டேனே அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ இதை கேட்டதுமே போலீஸுக்கு சில சந்தேகம் எழ ஆரம்பிச்சு அந்த ஸ்டோர் ரூமுடைய ஃப்ளோரை பார்க்கும்போது தான் ஏதோ புதுசாக தோண்டிட்டு அதுக்கப்புறம் வேலைப்பாடுகள் பார்த்த மாதிரி தெரியுது. இதனால சந்தேகம் அடைந்த போலீஸ் இமிடியேட்டாக அந்த இடத்த தோண்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தோண்டி பார்த்த ஒரு சில அடிகள்லேயே இந்த ஆசை மகளான 19 வயது நேர்ந்த மோனா இறந்த நிலையில அந்த இடத்துல இருந்து பிணமா மீட்டெடுக்கப்படுறாங்க. இதை பார்த்த துபாய் போலீஸும் அந்த ஷேக்கும் பயங்கரமா ஷாக்காக இருந்திருக்காங்க. அந்த வீட்டில் சர்வெண்டா இந்திய நாட்டை சேர்ந்தவங்க, பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு எல்லாருமே கலந்து தான் வேலை பார்க்குறாங்க. இப்போ முழுக்க முழுக்க சந்தேகம் அவங்க மேலே பாய ஆரம்பிச்சதுமே துபாய் போலீஸ் டைரக்டா முகமது ரஃபீக் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட விசாரணையை தொடங்கியிருக்காங்க. அப்போ அவங்களுடைய ஸ்டைல அவங்க கிட்ட அடிச்சு உதச்சி விசாரணை பண்ணும்போது தான், சார் எனக்கு எதுவுமே தெரியாது, இந்த விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஷேக்கோடைய 2வது மனைவி தான் அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்லியிருந்திருக்காரு. அப்போதான் ஷேக்குக்கு ஆமால 2வது மனைவியான ரோஷன் அன்சாரியுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வீடு முழுக்க ரோஷனை தேடி பார்க்குறாங்க. பட் ரோஷன் எங்கேயுமே கிடைக்கவே இல்லை. இதனால சந்தேகமான இந்த ஷேக் வந்து உடனடியாக போலீஸ் கிட்ட ரோஷன் அன்சாரியை பற்றி சொல்லியிருந்திருக்காங்க. அதே சமயம் லேபர் கிட்ட விசாரணை பண்ணும்போது அவங்க இந்தியாவுக்கு பாம்பேக்கு தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. அதுக்கப்புறம் துபாய் அத்தாரிட்டிஸுக்கும் இங்கிருந்து இந்தியா போயிட்டு அந்த ஆளை கைது பண்ணிட்டு வரணும்னா பெரிய சட்ட சிக்கல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் 2 மாசத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு சிபிஐ ஆஃபீஸருக்கு உதவி பண்ணமே, அதாவது நிராஜ்குமார் அப்படின்ற ஆஃபீஸருக்கு உதவி பண்ணமே, அவர்கிட்ட பேசும்போது கூட கான்டாக்ட் நம்பர் வாங்கி வச்சிருந்தோமே, நாம ஏன் அவர்கிட்ட உதவி கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் அடுத்த நாள் ஏப்ரல் 4ஆம் தேதி வாக்குல பீகார்ல பாட்னால தன்னுடைய அப்பாவுடைய ஆபரேஷனுக்காக டென்ஷனா நின்றுகிட்டு இருக்கிற இந்த நிராஜ்குமார் என்ற சிபிஐ ஆஃபீஸருக்கு ஒரு முக்கியமான ஒரு ஃபோன் காலை இந்த துபாய் அத்தாரிட்டிஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ஓவரா பில்டப் பண்ற துபாய் அத்தாரிட்டிஸுக்கு வந்து ஏன் வந்து இவர் உதவி பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி தானே யோசிக்கிறீங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். அஃப்தாப் அன்சாரி. இந்த அன்சாரி அப்படின்றவன் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வாரணாசியில் தான் பிறந்திருக்கான். ஆரம்பத்தில் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் தான் படிச்சிருக்கான். இவன் வந்து இவனுடைய டீனேஜ் பருவத்திலேயே சின்ன சின்ன திருட்டு வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சான். அதே சமயம் நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறது, திருடுறது போன்ற வேலைகளில் பார்த்துக்கிட்டு வரான். இதன் காரணமா இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் ஈடுபட்டா நம்மளால லேவிஸ் லைஃப் ஸ்டைல் வாழ முடியுது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து தன்னுடைய படிப்பையுமே டிராப் அவுட் பண்ணிட்டு முழுக்க முழுக்க இந்த கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட ஆரம்பிச்சான். இப்படியே உன்னுடைய நாட்கள் போய்கிட்டு இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு நாள் ஒரு பண்ணை வீட்டில் இருக்கிற அக்கௌண்டன்ட் கிட்ட இருந்து 3 லட்ச ரூபாய் கிட்ட திருடி இருந்திருக்கான். இது நடந்தது 1994. இந்த வழக்கு சம்பந்தமா போலீஸ் ஆபீசர் அவனை கைது பண்ணி திகார் ஜெயிலையுமே அடைச்சிருந்திருக்காங்க. தொடர்ந்து 1994 இருந்து 1999 வரைக்குமே இவன் திகார் ஜெயிலில் தான் இருக்கான். எதுக்காக இவனை பத்தி சொல்ற அப்படின்னு நினைக்காதீங்க. இவனுக்கும் இந்த கேஸுக்கும் கண்டிப்பா சம்பந்தம் இருக்கு. ஸோ பொறுமையா கேட்டுட்டு வாங்க. ஸோ
ஸோ இந்த திகார் ஜெயிலில் இருந்த இந்த 5 வருடத்துல தான் இவனுக்கு சில பேருடைய பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. முக்கியமா இந்த காஷ்மீர் லேண்டுக்காக போராடக்கூடிய அந்த மிலிட்டன்ஸான ஹர்கத் அல் முஜாஹிதீன் என்ற அமைப்புடைய தலைவரான மசூர் அசாத் மற்றும் மேற்கொண்ட அல் கொய்தா மற்றும் இந்த தீவிரவாத அமைப்பு கூட பயங்கர லிங்க் வச்சிருக்கிற ஓமர் ஷேக் அப்படின்றவன் கூடயும் ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் இவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இந்த மசூர் அசாத்தும் இந்த ஓமர் ஷேக்கும் எப்படி இந்த ஜெயிலுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஏற்கனவே டீட்டெயிலா ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதே சமயம் இந்த 2 பயங்கரவாதிகளும் இந்த ஜெயில இருந்து எப்படி போனாங்கன்னா IC-814 அப்படின்ற இந்திய விமானத்தை கடத்தின சில தீவிரவாதிகள் இவங்களை விட சொல்லி வற்புறுத்தினதுனால இந்திய அரசாங்கம் ஒரு கட்டத்தில் அவங்கள விடுதலை பண்ணியிருக்கோம். ஸோ அதை பத்தின வீடியோவை நம்ம தெளிவாக போட்டிருக்கோம். அந்த வீடியோவை நீங்க பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்கும் என்ன கனெக்ஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட இந்த 2 பயங்கரவாதிகள் கூடயும் இந்த அஃப்தாப் அன்சாரிக்குமே பழக்கம் ஏற்பட ஆரம்பிக்குது. இதனால அவங்களுடைய அந்த அமைப்பு கூட சேர்ந்து அவங்க கூடயே வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் யோசிச்சிருந்திருக்கான். இறுதியா 1999 இவனுக்கு பெயில் கிடைச்சி வெளியில வந்துடுறான். அதுக்கப்புறம் இவன் கள்ள பாஸ்போர்ட்ல முகமது ஃபர்கான் மாலிக் அப்படின்ற பேர்ல துபாய் நாட்டுக்கு தப்பிச்சு போயிருந்திருக்கான். இன்னொரு பக்கம் இந்த மசூத் அசாத்தும் ஓமர் ஷேக் அப்படின்ற இந்த 2 பேரும் IC-814 அப்படின்ற ஃபிளைட் ஹைஜாக் பண்ணதன் மூலமா எஸ்கேப் ஆகி போயிருந்திருக்காங்க. ஸோ அதன் பிறகு இவன் துபாய்க்கு வந்துட்டான். இந்த ஓமர் ஷேக் வந்து ஆப்கானிஸ்தான் நாட்டுக்கு போயிட்டான்ல, அங்க இருந்து 2 பேரும் கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அடுத்து என்னென்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. ஸோ இப்போ இவனுங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணதுல என்ன பிளான் பண்றாங்கன்னா, அடுத்தடுத்து நடக்க போற தாக்குதலுக்கு நம்ம ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதாவது இந்த ஓமர் ஷேக் அல் கொய்தாவை சேர்ந்த சில ஆட்கள் கூட தொடர்பு இருக்குன்னு சொன்னல, அவங்க நடத்த போற அந்த 911 அட்டாக், அதாவது அமெரிக்கா நாட்டில் ஒரு ட்வின் டவர் அட்டாக் 2001 பண்ணாங்கல்ல, அந்த அட்டாக்குக்கும் இந்தியாவில் நடத்த போற பார்லிமெண்ட் அட்டாக்குக்கும் பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதுக்கு நம்ம ஃபண்ட் ரைஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த 2 பேரும் ஒரு சதி திட்டத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. அது கூடவே கொல்கத்தால இந்த தாவூத் இப்ராஹிம் அப்படின்ற அந்த பயங்கரவாதி அவனுடைய அண்டர் கிரவுண்ட் வேலையில இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டதுனால இந்த அஃப்தாப் அன்சாரியை வச்சு கொல்கத்தால நம்ம சில வேலைகளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பாகிஸ்தானுடைய ISI நினைச்சதாகவும் சொல்லப்படுது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் இவங்க 2 பேரும் பக்காவா பிளான் பண்ணது எல்லாமே உண்மைதான். ஏன்னா செப்டம்பர் மாதம் 2001 அமெரிக்கன் நாட்டோடைய அந்த ட்வின் டவர் அட்டாக் வந்து நடக்க போகுது. அதுக்கு அடுத்தபடியா டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2001 பார்லிமெண்ட் அட்டாக்குமே நடந்துச்சு. ஸோ இந்த 2 அட்டாக்குக்கும் ஃபண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்சாரி என்ன பிளான் பண்ணி இருந்திருக்கானா, அதுவும் துபாயில இருந்துகிட்டே என்ன பிளான் பண்றானா, கொல்கத்தால இருக்கிற தன்னுடைய ஆட்கள் மூலியமா காதிம் ஷூஸோடைய சேர்மனான ராய் பர்மன் அப்படின்றவரை கடத்தலாம் அப்படின்னு திட்டம் தீட்டி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சரியா ஜூலை 25, 2001 அதாவது அந்த ட்வின் டவர் அட்டாக் வந்து நடப்பதற்கு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இந்த கடத்தல்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ராய் பர்மன் அப்படின்றவர் அன்றைய தினம் எப்போதும் போல தன்னுடைய டாடா சஃபாரி கார்ல வீட்டில் இருந்து தன்னுடைய ஃபேக்டரியை நோக்கி போய்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நேரத்தில் அவருடைய காரை வழிமறைச்சு துப்பாக்கி ஏந்திய 5 பேர் கொண்ட கும்பல் வானத்தை நோக்கி சுட்டு அவரை மிரட்டி தங்களுடைய ஆல்டோ 800 கார்ல ஏத்திட்டு போயிருந்திருக்காங்க. தில்ஜியாலா என்ற பகுதியில் இருக்கிற CN ராய் ரோடு என்ற இடத்துல இருந்து தான் இவரை கடத்தி இருக்காங்க. அப்படி கடத்தப்பட்ட இவர் வந்து பங்களாதேஷ் நாட்டோடைய பார்டர் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு ஒரு சின்ன வீட்டில் வச்சு தான் இந்த 3.75 கோடி ரூபாய் கிட்ட பணமா பெற்றிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 7 நாட்கள் கழித்து அவரை விடுதலை பண்ணதுக்கு பிறகு அவர் ஒரு ரிக்ஷா மூலியமா அங்கங்க பக்கத்தில் ஒரு டவுனுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் நடந்த விஷயங்கள்லாம் போலீஸுக்கு சொல்லப்படுது. போலீஸுமே இந்த கடத்தல் வழக்கில் ஈடுபட்ட நிறைய பேரை தேட ஆரம்பிச்சாங்க. இப்படி போலீஸ் வந்து பயங்கரமா தேடிக்கிட்டு இருந்த நேரத்தில் 33 பேரை கைது பண்றாங்க. அதுல 34வது ஆளா இந்த அஃப்தாப் அன்சாரியுமே சேர்த்து இருந்திருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அவன் தான் துபாயில இருந்து மாஸ்டர் மைண்டா இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத கைது செய்யப்பட்ட அந்த ஆட்கள் மூலியமா போலீஸ் அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிறாங்க. தொடர்ந்து இவங்க வாங்கின அந்த 3.75 கோடி ரூபாய் கிட்ட ஹவாலா பணம் மூலியமா வெளிநாட்டில் இருக்கிற இந்த ஓமர் ஷேக் அனுப்பப்பட்டதாகவும், இந்த ஓமர் ஷேக் அங்க இருந்து அந்த ட்வின் டவர் அட்டாக்க நடத்த போற முகமது அட்டா அப்படின்ற அல்கொய்தாவை சேர்ந்த அந்த ஹைஜாக்கர் கிட்ட கொடுத்ததாகவும், அந்த அட்டாக்கு தேவையான பொருட்செலவுகள்ல ஒரு பங்கா இந்த பணமும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுது. பட் என்னதான் இந்த கடத்தல் நடந்திருந்தாலும் தொடர்ந்து இந்த அஃப்தாப் அன்சாரி அப்படின்றவன் துபாயிலே தான் இருக்கான். மேற்கொண்டு அவன் அடுத்தடுத்து என்ன கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபடுறானா, அக்டோபர் மாதம் 2001 ஒரு பெரிய ராலி முழுக்க குஜராத்தில் இருக்கிற ராஜ்கோட் என்ற பகுதியில் இவனுடைய ஆட்களை வச்சு இந்த ஆயுதங்கள் எல்லாத்தையுமே ஸ்மக்லிங் பண்ணி இருந்திருக்கான். அதுல RDX போன்ற வெடிபொருட்கள்லாம் கூட இருந்திருக்கு. ஸோ இதனால போலீஸ் அதிகாரிகள் அந்த லாரி எடுத்துட்டு வந்தவங்க மேற்கொண்டு இதுக்கு உடந்தையா இருந்த ஆட்கள் யாரு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் அதுக்குமே இந்த அஃப்தாப் அன்சாரி தான் உறுதுணையா இருந்திருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. தொடர்ந்து அவனை ஒரு தேடப்படக்கூடிய குற்றவாளியா லிஸ்ட்ல வச்சு அவனை தீவிரமா பல
இடங்கள்ல தேடி பார்க்குறாங்க. அப்போ வரைக்குமே அவன் துபாயில் தான் இருக்கான் அப்படின்ற விஷயம் வந்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரியாது. பட் இது எப்படி தெரிய வந்துச்சுன்னா, ஜனவரி மாதம் 2022 கொல்கத்தாவில் இருக்கிற அமெரிக்கன் சென்டர் அப்படின்ற இடத்த அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் இந்தியாவுடைய மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்லையும் அமெரிக்காவுடைய மோஸ்ட் வாண்டட் லிஸ்ட்லையும் இந்த அஃப்தாப் அன்சாரியோடைய பெயர் வந்து இடம்பெற ஆரம்பிக்குது. முக்கியமா சாதாரணமாக லோக்கல் கேங்ஸ்டராக இருந்த இவன் அடுத்ததாக இன்டர்நேஷனல் டெரரிஸ்டாவே மாறி இருந்திருக்கான். ஸோ அன்னைக்கு அந்த அமெரிக்கன் சென்டர் அட்டாக் எப்படி நடந்துச்சுன்னா, சரியா ஜனவரி 22 2002 வாகல, அதாவது அமெரிக்காவில் அந்த ட்வின் டவர் அட்டாக் முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்தியாவில் பார்லிமெண்ட் அட்டாக்லாம் முடிஞ்சு அதுக்கு அடுத்த மாதத்திலே கொல்கத்தாவில் இருக்கிற இந்த அமெரிக்கன் சென்டரை அட்டாக் பண்ணுறது தான் இவங்களுடைய பிளானாக இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் 5 பேர் கொண்ட ஒரு கும்பல் 2 டூவீலரில் துப்பாக்கி ஏந்தினபடி காலை 9:30 மணிக்கு அந்த அமெரிக்கன் சென்டருடைய வாசல் கிட்ட போயிருந்திருக்காங்க. அதன் பிறகு அங்க இருக்கிற செக்யூரிட்டியை பார்த்து கண்ணா பின்னான்னு சுட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஆரம்பத்தில் இவங்களுடைய பிளான் என்னவா இருந்திருக்குன்னா, சிஐடி ஹெட் குவார்டர்ஸ் தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த இடத்துல செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டா இருக்கிறதுனால அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த அமெரிக்கன் சென்டரை வந்து அட்டாக் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ போலீஸ் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பா பல இடங்களில் தேடி பார்த்துக்கிட்டே வராங்க. இறுதியா ஒரு சில பேரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் துபாயில இருந்து இந்த அஃப்தாப் அன்சாரி அப்படின்றவன் போலீஸுக்கு கால் பண்ணி, நான் தான் இந்த தாக்குதலை நடத்தினேன், இதுக்கு முழுக்க முழுக்க நான் தான் பொறுப்பு அப்படின்னு தைரியமா சொல்லியிருந்திருக்கான். அதுக்கப்புறம் இந்த தாக்குதலில் ஈடுபட்ட சதகத் ஹுசைன் மற்றும் முகமது இத்ரிஸ் ஜாகித் அப்படின்ற 2 பேரை துப்பாக்கி குண்டு காயத்தோட ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கைது பண்ணியிருந்திருக்காங்க. இவனுங்க அன்னைக்கு நடத்தின தாக்குதலில் 6 பேர்கிட்ட இறந்து போயிருந்திருக்காங்க, 13 பேர்கிட்ட காயமடைஞ்சிருக்காங்க. முக்கியமாக இறந்து போனதில் 5 போலீஸ் ஆஃபீஸரும் ஒரு பிரைவேட் செக்யூரிட்டி கார்டும் இருந்திருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடத்தினதுனால இந்த வழக்கு இமிடியேட்டா சிபிஐ கைக்கு போக ஆரம்பிச்சு இந்தியன் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே இந்த வழக்கை பற்றி தீவிரமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. தொடர்ந்து விசாரணை பண்ணதுல டெலிபோன் ரெக்கார்ட்ஸ், இமெயில்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கால்ஸ் எல்லாமே துபாயில இருந்து வந்திருக்கிறதுனால கண்டிப்பா அவனை துபாய் போயிட்டு பிடிச்சிட்டு வரணும் அப்படின்னு சிபிஐ ஆஃபீஸர் நினைக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த இந்த அஃப்தாப் அன்சாரி அப்படின்றவனை எப்படியாவது துபாய் போயிட்டு பிடிச்சிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐல ஜாயின்ட் டைரக்டரா அந்த நேரத்தில் வேலை பார்த்த இந்த நிராஜ்குமார் சில ஆக்ஷன்ல இறங்க ஆரம்பிச்சாரு. அதன் அடிப்படையில் தான் துபாய் அத்தாரிட்டிஸ் கிட்ட இவனை பற்றின எல்லா விஷயங்களையுமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் இவன் பாகிஸ்தானுக்கு தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு, ஓமர் ஷேக் கூடயுமே தொடர்பு இருக்கு அப்படிங்கிறதையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அதன் அடிப்படையில் துபாய் போலீஸ் கிட்ட எல்லாத்தையுமே கொடுத்ததுக்கு பிறகு துபாய் போலீஸும் அவனை தீவிரமாக தேட ஆரம்பிச்சாங்க. இறுதியா துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இவனை பார்த்ததுமே போலீஸ் பிடிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் அவன் கிட்ட கேட்கும்போது, நான் வந்து ஒரு பாகிஸ்தானி, என்னை விட்டுருங்க, எதுக்காக என்னை பிடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். பட் அவன் ஃபேக் பாஸ்போர்ட் வச்சிருக்கான். அவனுடைய ஹிஸ்டரி எல்லாமே சிபிஐ ஆஃபீஸர் சொல்லிட்டதுனால இமிடியேட்டா அவனை கைது பண்ணி கஸ்டடியில் எடுத்து துபாய் போலீஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்தியன் சிபிஐ ஆஃபீஸரான நிராஜ்குமார் அப்படின்றவர் தன்னுடைய டீமுக்கு கூட போய் எல்லா பேப்பர் ஒர்க்கும் முடிச்சதுக்கு பிறகு 18 நாட்கள் கழிச்சு இந்த அஃப்தாப் அன்சாரி அப்படின்ற அந்த பயங்கரவாதியை இந்திய நாட்டுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. பட் அன்னைக்கு இவனுங்க எதனால அந்த தாக்குதலை நடத்துனீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது என்ன சொல்றாங்கன்னா, 2001 அக்டோபர் மாதத்தில் இந்த வெப்பன்ஸ்லாம் ஸ்மக்லிங் பண்ணானுங்களே ஒரு லாரியில், அந்த நேரத்தில் ஆசிஃப் ராசா கான் அப்படின்ற ஒருத்தனை போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. அவனுடைய இறப்புக்கு பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த தாக்குதலை நடத்தணும் அப்படின்னு இந்த அஃப்தாப் அன்சாரி சிபிஐ கிட்ட சொல்லியிருந்திருக்கான். இறுதியாக சிபிஐ அதிகாரிகள் இவனுக்கு எதிராக இருக்கிற ஆதாரங்கள் எல்லாத்தையுமே திரட்டி கோர்ட்டில் சார்ஜ் ஷீட்டும் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. நீதிமன்றம் இவன் பண்ண குற்றத்தை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகு இவனுக்கு ஆயுள் தண்டனையும் மரண தண்டனையும் கொடுத்திருக்காங்க. தற்போதைக்கு இவன் கொல்கத்தால ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த உதவியை துபாய் அத்தாரிட்டிஸ் பண்ணதுக்கு பிறகுதான் 2 மாசம் கழிச்சு ஷேக்கோடைய மகளுடைய கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட ஷேக்கோடைய 2வது மனைவியான ரோசன் அன்சாரியை கண்டுபிடிக்க சொல்லி நம்ம சிபிஐ அதிகாரியான நிராஜ்குமார் கிட்ட உதவி கேட்கிறாரு. ஸோ இதுக்கு நம்ம கைமாறா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ற காரணத்தினால தான் அவர் வந்து டைரக்டா சிபிஐ டைரக்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லியிருக்காரு. பட் அந்த நேரத்தில் சிபிஐ டைரக்டர் என்ன சொல்லிடுறாருன்னா, உன்னால முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா அதை விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதனால வேற வழி இல்லாம என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான்
தான் பாம்பேல இருக்கிற சிபிஐ ஆபீஸ்ல எக்கனாமிக் அஃபென்ஸ் பிரான்ச்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற வீரேந்திரா சிங் என்ற சிபிஐ ஆபீசர் கிட்ட உதவி கேட்கிறாரு. அவர்கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லும் போது அவர் நான் உங்களுக்கு உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாம்பே முழுக்க ஒரு சீக்கிரட்டான ஆபரேஷன்ல இறங்க ஆரம்பிச்சாரு. தொடர்ந்து அவர் பல இடங்கள்ல தேடி பார்க்கிறாரு. லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட உதவி கேட்டாலும் கூட அந்த இன்ஸ்பெக்டர் கூட சரிவர எந்த உதவிகளுமே பண்ணாம போறாங்க. அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்பெக்டருடைய சுப்பீரியர் ஆபீசர் கிட்ட சொல்லும்போது அவர் சில உதவிகளை பண்ணியிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் தீவிரமா இவங்க தேடுதல் வேட்டையில இறங்குறாங்க. அப்படி தேடிக்கிட்டே போனதுல தான் சரியா மே 4, 2002 வாகுல இந்த வீரேந்திரா சிங் தன்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் கூட பஜார்ல இருக்கிற நேரத்துல அவருக்கு கீழே வேலை பார்க்கிற ஒரு சிபிஐ அதிகாரி அவருக்கு கால் பண்ணிருக்காரு. அப்போ அந்த கால்ல என்ன சொல்றாருன்னா, நாங்க ரோசன் அன்சாரி வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அவ இப்போதைக்கு அவங்க அம்மாவுடைய வீட்டில தான் இருக்கா, இப்போ நம்ம போனா கண்டிப்பா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் இந்த சிபிஐ ஆபீசர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அப்படியே டாக்ஸி ஏறி போக சொல்லிட்டு இவர் அங்கிருந்து கிளம்பி தன்னுடைய டீம் கூட ரோசன் அன்சாரியோடைய அம்மா வீட்டுக்கு போயிட்டு அவளை கையும் களவுமா பிடிச்சிருந்திருக்காங்க. இந்த ப்ராசஸ் நடக்கிற நேரத்துலலாம் நிராஜ்குமாருக்கு அப்டேட் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு. பட் இன்னொரு பக்கம் நிராஜ்குமார் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு போன்ற விஷயங்கள் எதையுமே இந்த வீரேந்திரா சிங் கிட்ட தெரிவிக்கவே இல்லை. இதை தவிர சட்ட சிக்கல் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த நிராஜ்குமார் என்ன பண்ணியிருக்காரு, டைரக்டா ஃபாரின் மினிஸ்ட்ரி ஆபீஸுக்கு போயிட்டு அங்க இருக்கிற ஒரு செக்ரட்டரி கிட்ட தேவையான சட்ட படிவங்கள்லாம் வாங்கி கொண்டு அதை வந்து ஃபேக்ஸ் மூலமா பாம்பேல இருக்கிற இந்த சிபிஐ ஆபீசருடைய ஆபீஸுக்கு அனுப்பி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த ஆர்டரோட தான் இவளை பாம்பேல இருந்து துபாய்க்கு அனுப்பி வைக்கிற வேலைகள்ல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க. பட் இப்போ அவங்களுக்கு இருந்த சிக்கல் என்னன்னா, அவசரத்துல இவளை பிடிச்சிட்டு வரும்போது பாஸ்போர்ட்டை எடுக்காம விட்டுருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் சிபிஐ அதிகாரிகள் ஒருவேளை போலீஸ் அனுப்புனா அங்க இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வந்து ஏதாவது ப்ரொடெஸ்ட் பண்ணி சட்ட சிக்கல் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஐ ஆபீசர் மட்டும் சீக்கிரட்டா அனுப்பி அவங்க அம்மாவுடைய வீட்டில் தேடி பார்த்திருக்காங்க. பட் அந்த இடத்துல கிடைக்காததுனால இந்த ரோசன் அன்சாரியோடைய மாமாவுடைய வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ண சொல்றாங்க. அங்க போய் செக் பண்ணதுல தான் பாஸ்போர்ட் கிடைச்சிருந்திருக்கு. பட் இந்த ப்ராசஸ்லாம் நடக்கிற நேரத்தில் ஈவினிங் 7-8 மணி கிட்ட ஆயிருந்திருக்கு. பட் துபாய்க்கு போற ஃபிளைட் வந்து விடிய காலை 5:30 மணிக்கு இருக்கிறதுனால அது வரைக்கும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நீரஜ்குமார் வந்து துபாய் அத்தாரிட்டிஸ் கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் சொல்லி நாங்க மறுநாள் காலையில வரக்கூடிய ஃபிளைட்ல இந்த ரோசன் அன்சாரியை அனுப்பி வைக்கிறோம், நீங்க அவளை கைமாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் இந்த தகவல் ஒரு பக்கம் கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு இன்னொரு பக்கம் வீரேந்திர சிங்க்கு ஒரு குழப்பம் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒருவேளை இந்த ரோசன் அன்சாரி ஏர்போர்ட்டுக்குள்ள ஏதாவது தில்முள்ளு பண்ணானா நமக்கு ஏதாவது இன்னும் சிக்கல் வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அதே பாம்பேவை சேர்ந்த பெண் போலீஸ் ஆபீசரான ஏசிபி ஜோஸ்தனா அப்படின்றவங்க நான் வேணா செக்யூரிட்டி கார்டா உங்களுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வீரேந்திர சிங் வந்து நீங்க போய் உங்க பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்துருங்க அப்படின்னு ஒரு 11 மணிக்கு சொல்றாங்க. அதன் அடிப்படையில் அந்த பெண் போலீஸ் அதிகாரியும் உடனடியாக ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்சம் தூரம் இருக்கிற தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டு தன்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான ப்ராசஸ் எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கு பிறகு இந்த ரோசன் அன்சாரியை துபாய்க்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் நிராஜ்குமாருக்கு இந்த தகவல் கொடுக்கப்பட்டதுமே துபாய் அத்தாரிட்டிஸுக்குமே இந்த தகவல் கொடுக்கப்பட்டிருந்திருக்கு. மறுபக்கம் துபாய் ஏர்போர்ட்ல இவளை கைது பண்ணுவதற்காக ரெடியா இருந்திருக்காங்க. இந்த ரோசன் அன்சாரியா அந்த துபாய் ஏர்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு போனப்போ அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் அங்க இருக்கிற துபாய் அத்தாரிட்டிஸ் எல்லாமே இந்தியாவுக்கு நன்றி சொல்ற மாதிரியும் ஒரு விளையாட்டு வீரர்கள் ஏதாவது ஒரு கோப்பையை வின் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள வந்தாங்கன்னா எந்த மாதிரி வரவேற்பு கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான ஒரு வரவேற்பை இந்த ரோசன் அன்சாரியா துபாய் போலீஸ் கிட்ட கொடுக்கும்போது எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னும் அது கூடவே ஒரு தேங்க்ஸ் லெட்டருமே கொடுத்து விட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ரோசன் அன்சாரியா துபாய் போலீஸ் பிடிச்சி அவங்களுடைய ஸ்டைல விசாரணை பண்ணும்போது தான் எதுக்காக ஷேக்கோடைய மகளை கொலை பண்ண அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம போலீஸ் கிட்ட சொல்லி இருந்திருக்கா. ஷேக்கை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி பாம்பேல இருந்து அடிக்கடி இவ துபாயை சுத்தி பார்க்கறதுக்காக வந்துகிட்டு இருப்பா. அந்த நேரத்துல தான் ஒரு மார்க்கெட்ல ஷேக்கை யதார்த்தமா பார்த்திருக்கா. பட் பார்த்ததுமே ஷேக்குக்கு இந்த பொண்ணை பிடிச்சு போனதுனால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடிக்கடி இவ எப்பெல்லாம் துபாய்க்கு போறாளோ அப்பெல்லாம் ஷேக் கூட ஒரு நெருங்கின பழக்கம் ஏற்பட ஆரம்பிச்சதும் நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காரு. ஷேக் வந்து UAE சிட்டிசன், இந்த பொண்ணு வந்து இந்தியன் சிட்டிசன். ஸோ இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த ஷேக் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு UAE சிட்டிசனுமே எடுத்து கொடுத்து தன்னுடைய பங்களா வீட்டில் தான் தங்க வச்சிருக்காரு. அவளுக்கு தேவையான லக்ஸரியான காரு, இடம், வசதி அப்படின்னு சகல வசதிகள் எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்திருக்காரு. ஆனாலுமே அதை வச்சு பொழைக்க தெரியாம ஒரு தவறான வேலைகள்ல அவ ஈடுபட ஆரம்பிச்சா. இந்த ஷேக்குக்கும் இவங்களுக்கும் ஒரு அழகான மகள் பிறக்கிறாங்க. அந்த மகளுக்கு ஒரு 5 வயது இருக்கிற நேரத்துல தான் இந்த ரோசன் அன்சாரி சில பெண்களை ஹை ப்ரொஃபைலான ஆட்களுக்கு சப்ளை பண்ற மாதிரியான ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு வந்திருக்கா. அதாவது விபச்சார தொழிலை சீக்கிரட்டா பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் பெரிய பெரிய ஆட்களுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு வந்திருக்கா. இதை பத்தி
ஷேக்கோடைய மகளும் ஷேக்கோடைய முதல் மனைவியும் தெரிஞ்சிருந்திருக்காங்க. அதே சமயம் ஒரு சில ஆர்டிக்கல்ல என்ன போட்டிருக்குன்னா, அந்த ஷேக்கோடைய மகளான 19 வயசு பொண்ணையும் வேற ஒரு ஆளுக்கு சப்ளை பண்றதுக்கு இவ முயற்சி பண்ணா அப்படின்னும், அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த பொண்ணு வந்து தன்னுடைய அப்பா கிட்ட சொன்னதாகவும் சொல்லப்படுது. இன்னும் ஒரு சில ஆர்டிக்கல்ல வந்து இந்த அம்மாவும் மகளும் இவ பண்ற தில்லுமுள்ள கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் ஷேக் கிட்ட இதை பத்தி சொல்லி அவர் பயங்கரமா ஆத்திரப்பட்டு இந்த ரோஷன் அன்சாரிக்கு கொடுக்கப்படுற பைனான்சியலான எல்லா ஃப்ரீடத்தையுமே கட் பண்ணி இருந்திருக்காரு. இதனால பயங்கரமான ஒரு ஆத்திரம் இந்த ரோஷன் அன்சாரிக்கு எழுந்ததாகவும், அதனாலதான் என்னுடைய நிலைமைக்கு காரணமா இருக்கிற இந்த 2 பேருமே தீர்த்து கட்டணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி இருந்திருக்கா. பட் இந்த பிளானிங் எல்லாம் பண்ண நேரத்துல அவளுக்கு 38 வயது. தொடர்ந்து ரோஷன் அன்சாரி சரியான நேரம் கிடைக்கும் போது இந்த அம்மா மகள் 2 பேருமே போட்டு தள்ளிடணும் அப்படின்னு நீண்ட நாட்கள் இந்த ரோஷன் அன்சாரி காத்துக்கிட்டு இருந்த அந்த நேரத்துல தான் ஏப்ரல் 2ஆம் தேதி ஷேக்கும் அவருடைய முதல் மனைவியும் வெளியூர் போயிருந்திருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டில் இந்த 19 வயது மகளான மோனா மட்டும் தனியா இருக்காங்க. ஸோ இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோஷன் அன்சாரி அங்க வேலை பார்க்குற 3 இந்திய வேலைக்காரர்கள், 2 பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த வேலைக்காரர்கள் அப்படின்னு இவங்க கிட்ட பணம் எல்லாம் பேசி அவங்க மூலியமா அந்த பொண்ணை போட்டு தள்ளுறதா பிளானா இருந்திருக்கு. அதன் அடிப்படையில் சம்பவம் நடக்க போற நாளான ஏப்ரல் 2, 2002 அன்னைக்கு எப்போதும் போல காலை நேரத்தில் எழுந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு டிவி பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டோர் ரூம் கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு கண்ணா பின்னான அந்த 5 பேரும் அடிச்சது மட்டும் இல்லாம 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. பொழைக்க போன இடத்துல இதெல்லாம் தேவையாடா அப்படின்னு நமக்கு கேட்க தோணும். ஆனா ரோஷன் அன்சாரி கொடுத்த அந்த பணம் எல்லாத்தையுமே அவங்களுடைய கண்ணை மறைச்சிட்டதுனால அந்த 19 வயசுல இருந்த பொண்ணை துடிக்க துடிக்க அநியாயமா பாலியல் பலாத்காரம் பண்ணது மட்டும் இல்லாம அடிச்சே கொலை பண்ணி இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் வழி தாங்க முடியாம இறந்து போன அந்த பொண்ணை என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போதுதான் அந்த ஸ்டோர் ரூமுடைய ஃப்ளோரை உடைச்சிட்டு குழி தோண்ட ஆரம்பிச்சு அதுக்குள்ள புதைச்சி எதுவுமே தெரியாத மாதிரி செட்டப் பண்ணியிருந்திருக்காங்க. இந்த பொண்ணை பயங்கரமா அடிக்கிற நேரத்துல இந்த ரோஷன் அன்சாரிக்கு பிறந்த அந்த 5 வயது மகள் வந்து பெட்ரூம்ல இருந்து வெளியில வந்து பார்த்திருக்காங்க. அப்போ ரோஷன் அன்சாரி திரும்பி பார்த்ததுமே பயத்துல அந்த குழந்தை மறுபடியுமே ரூமுக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்டோர் ரூம்ல அந்த டைல்ஸை உடைச்சி குழியை தோன்றதுக்கு உண்டான சத்தம்லாம் வெளியில கேட்டதுனால மறுபடியுமே அந்த 5 வயது சிறுமி மாடியில இருந்து இறங்கி கீழே ஸ்டோர் ரூம்ல வந்து பார்த்திருக்காங்க. பட் அப்பவுமே ரோஷன் அன்சாரி வேக வேகமா வெளியில வந்து தன்னுடைய மகளை ரூம்ல வச்சு அடைச்சிருந்திருக்காங்க. இறுதியா அந்த ஸ்டோர் ரூம்குள்ள பக்காவா புதைச்சதுக்கு பிறகு எந்த தடையும் இல்லாத அளவுக்கு பக்காவா கிளீன் பண்ணிட்டு அது மேல சில பொருட்கள் எல்லாத்தையுமே இவங்க அடுக்கி வச்சுட்டு அந்த கூட்டாளிகளுக்கு பணம் எல்லாத்தையுமே செட்டில்மெண்ட் பண்ணியிருந்திருக்கா. மேற்கொண்டு நம்ம இங்க இருந்தோம்னா கண்டிப்பா துபாய் போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிப்போம், அவங்களுடைய பனிஷ்மெண்ட்டும் கொஞ்சம் சிவியரா இருக்கும் அப்படிங்கிறதுனால இமிடியேட்டா தன்னுடைய மகளை தூக்கிக்கிட்டு அன்றைய நாள் ஈவினிங் நேரத்திலே இந்தியாவுக்கு பாம்பேக்கு பறந்திருந்திருக்கா. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையுமே போலீஸ் அதிகாரிகள் கேட்டதுக்கு பிறகு பயங்கரமா ஆடி போயிருந்திருக்காங்க. இவளுக்கு உதவி பண்ண அந்த 5 பேர் மேல வழக்கு பதிவு பண்ணி சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. இறுதியா அடுத்த வருடமே 2003 இந்த ரோஷன் அன்சாரிக்கு 20 ஆண்டு காலம் சிறை தண்டனையும், அவங்களுக்கு உதவி பண்ண அந்த இந்தியர்கள் மற்றும் பங்களாதேஷ் ஆட்களுக்கு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. தற்போதைக்கு இந்த ரோஷன் அன்சாரியும் அந்த ஆட்களும் ரிலீஸ் ஆயிட்டாங்களா அப்படின்ற போதுமான விவரம் எதுவும் சரியா தெரியல. பட் தண்டனை காலம் 20 ஆண்டுகள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா ரிலீஸ் ஆயிருக்க சான்ஸ் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ரோஷன் அன்சாரி தனக்கு கிடைச்ச அந்த நல்ல வாழ்க்கையை பயன்படுத்திக்கல. இதை தவிர இவளுக்கு உதவி பண்றேன்னு வந்த அந்த 5 பேரும் பொழைக்க போன இடத்துல தேவையில்லாத வேலைகள் பார்த்து கடைசியில அவங்களுடைய வாழ்க்கையிலே அவனுங்களே மண்ணாளி போட்டுக்கிட்டானுங்க. இந்த ரோஷன் அன்சாரி இந்த சிபிஐ ஆபீசரான நிராஜ்குமாரால இப்படி வந்து மாட்டோம் அப்படிங்கிறத கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டா. சூழ்நிலை ஒரு ஆளை எப்படிலாம் மாட்ட வைக்குதுன்னு பாருங்க. எப்பயோ நடந்த சம்பவம், இவளுக்கும் அந்த சம்பவத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அந்த சம்பவத்தை விசாரணை பண்ண ஒரு ஆபீசர் கடைசியில இவளுடைய வழக்கிலுமே கோஇன்சிடென்டா வந்து அவளை சிக்க வச்சிருக்கிறது எல்லாமே அவ பண்ண அந்த தவறுனால மட்டும்தான். தப்பு செஞ்சா என்னைக்கா இருந்தாலும் நம்ம மாட்டிப்போம், என்னைக்கா இருந்தாலும் அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலமா நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த வழக்குக்கு சின்சியரா பாடுபட்ட துபாய் அத்தாரிட்டிஸா இருக்கட்டும், இங்க இருந்து தேவையான ஸ்டெப்ஸ்லாம் எடுத்த அந்த சிபிஐ ஆபீசரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட் தான் நம்ம சொல்லி ஆகணும். நீங்க இந்த சம்பவத்தை பத்தியும் ரோஷன் அன்சாரி பத்தியும் அவளுடைய அந்த தேவையில்லாத பிசினஸை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அவர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயம் இந்த சம்பவம் ஒரு சினிமா படம் பார்த்தது மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நான் நம்புறேன். அப்படி கொடுத்துருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. நாளை மறுநாள் வேற ஒரு கிரைம் கேஸோட வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு சங்கர்.